பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 18வது அதிகாரம் 3வது வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் சொல்லி இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. அதாவது என் சத்துருக்கள் கிட்ட இருந்து நான் பாதுகாக்கப்படுறேன், நான் ரட்சிக்கப்படுறேன். ஏன்னா துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை துதிக்கிறதுனால. சரி, துதிக்கு பாத்திரர்னா அவரை தொழுது கொள்றதுக்கு அவர் மட்டும்தான் பாத்திரர், நான் அவரை மட்டும்தான் தொழுது கொள்றேன்னு சொல்லி இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சத்ரு போல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனைனா கடன் பிரச்சனை, பாடுகள் இருக்கு, தரித்திரம் இருக்கு, வியாதிகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, அப்புறம் பொருளாதாரத்துல முன்னேறாத சில நிலைமைகள் இருக்கு, படிப்புல, வேலையில, தொழில சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல இருந்து நம்ம விடுதலை ஆகப்படணும்னா, அந்த சத்துருக்கள்ன்ற அந்த போராட்டங்கள்ல இருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னா ஏசப்பா சொல்றாரு, நீ என்ன துதிக்கணும்ன்றாரு. துதிக்கிறது அப்படின்னா நம்மளை பாட்டு பாட சொல்லுங்க. ஆண்டவரை துதிக்கிறதுனா அவரை தொழுது கொள்றத. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தீருங்கள், இவைகளை உங்களுக்கு கூட